அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, அதாவது நேற்று, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட வானமாதேவி, கொடுக்கன்பாளையம், கற்றாஞ்சாவடி உள்ளிட்ட 4 கிராமங்களில் உள்ளிட்ட விவசாய நிலங்களை கடலூர் மாவட்ட வருவாய் ஆர்டிஓ தலைமையிலான அதிகாரிகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களுடன் சென்று விவசாய நிலங்களில் உள்ள முந்தரி பலாமரங்களை அகற்றியதற்கு எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய மூதாதையர் காலத்திலிருந்து அவ்விடத்தில் விவசாயம் செய்து வந்த அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக அந்த இடத்தை அப்புறப்படுத்திய வருவாய்த்துறையினரை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் நடந்து கொண்ட ஆர்டிஓ மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் நேஷனல் ஜஸ்டிஸ், அதாவது மக்களிடம் எந்த ஒரு நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்றால் மக்களிடம் அதற்கு உரிய முறையில் அணுகி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று சட்ட விதிகளில் நன்றாக தெளிவாக உள்ளது. அந்த சட்ட விதிகளின்படி நடக்காமல் உடனடியாக ஒரு தனியார் தொழிற்சாலை நிறுவனம் அமைவதற்காக அந்த விவசாய நிலங்களை அப்புறப்படுத்த சென்ற ஆர்டிஓ அவர்களை மீண்டும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக உரிய முறையில் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி சம்பந்தப்பட்ட 4 கிராம பொதுமக்களை அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே அந்த நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.